ஸோ இன்னைக்கு வந்துட்டு அப்படியே டக்குன்னு சாரீஸ் எல்லாமே காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்துட்டு இப்போ சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாரீ. உங்கள் உடம்புல இருக்கிறதே தெரியாது. ஜஸ்ட் 599 மட்டும்தான். நோ எனி ஃபில்டர்ஸ்லாம் எந்த ஃபோன்லேயுமே கிடையாது. நேச்சுரலாக தான் வந்திருக்கும். நான் இருக்கிற கலரை விட 2 ஷேட் கம்மியாக கூட மேபி தெரியலாம். அதெல்லாம் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கூடாது, சரியா? ஸோ வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் 599. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸுங்க. நான் கட்டவே இல்லை, ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 599 தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் டைப் பண்ணுப்பா நம்மளோட அஃபிஷியல் நம்பர். கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஆமாம், எந்த கமெண்ட்ல டைப் பண்ணுவீங்க? சசி ஃபேஷன் பேலஸோட ஐடியில் வந்து கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ இந்த சாரீ 599 தான். ஸோ இதுவும் 599 தான். தெரியுதுங்களா? ஸோ அதை நான் வந்து வெப்சைட்டில் கூட கொடுத்துருக்கேன் நான் இந்த சாரீஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். காட்டன் சாரீ, காட்டன் வெரைட்டியில் இருக்கும். என்ன சாரீ பேருக்கா மடி? இது என்ன பேரு? இப்ப நான் கட்டியிருக்க சாரி வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேஜ்ல வந்து செட்டிநாடு காட்டன் வந்து ஹிட். அவ்வளோ ரிஸ்க். பாருங்க, இந்த சாரி உங்களுக்கு 599 தான். ஷிப்பிங்லாம் வராது. ஜஸ்ட் 599. ஸோ ரெகுலர் வியருக்கு ரொம்பவே ஆப்டா சூட் ஆகும். அதே மாதிரி தான் ப்ளவுஸ் வரும் எல்லா சாரிக்குமே. ஸோ இதில் வந்து கலர்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த சாரி கண்டிப்பாக கட்டுவேன் நான், ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரம் கட்டுவேன். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாண்டில் ப்ளவுஸாக வரும். 599 மாத்திரமே. எல்லாமே கலாம்கரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. 599 ப்ளவுஸ் எல்லாம் கிலோ சிசிக்கா. ரொம்ப நேரம் லைவ் இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். ஏன்னா நீங்க நான் அதான் சொல்றேன், மாப்பிள்ள சொன்ன மாதிரியே சரியா போச்சு. லைவா அப்படின்னு அப்படின்னா, ஏன்னா நான் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். சூப்பரான பிளவுஸுங்க. நல்லா ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடும். இந்த சாரீலாம் 599 தான். கலாம்கரையில் கொடுத்துருக்கு. சரி, இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் மேட்சிங்காக வரும். இதில் இந்த சாண்டல் கலர் எனக்கா. ஸோ இதுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் வரும். 599. இந்த சாரீ இப்போ ஆன்லைனில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க. சில பேஜ்னால 899 கூட பார்த்தேன். நாங்கள் வந்து 599 தான் கொடுக்குறோம். இதை விட உங்களுக்கு கம்மியாக கூட மேபி கிடைக்கலாம். ஸோ நம்ம வந்து 599 கொடுக்குறோம். இந்த சாரீ நல்லா இருக்குக்கா கலர். நான் கட்டிடலாம். அதுமா சூப்பராக இருக்கு. 599. அடுத்து நம்ம செட்டிநாடு காட்டன் பார்க்கலாமா? நம்ம நினைச்சது ஒண்ணு, இன்னைக்கு நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நான் வேற ஏதோ பிளான் பண்ணேன். அந்த காஃபி ப்ரௌன் லவர்ஸ், நான் இந்த சாரி கட்டிங்க ஒரு வருஷம் இருக்கும். எனக்கு பாப்பா ஃபங்க்ஷன் போனப்ப கட்டினது 1 இயர் இருக்கும். இப்ப வரையும் ப்ரீ புக். இப்ப நிறைய பேர் வந்து இதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. பட் நாங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாரியை கட்டிட்டோங்க. கடைக்கு வரவங்களா காஃபி ப்ரௌன் இருக்கா சொல்லிட்டு ப்ரீ ஆர்டர்ஸ் நிறைய பேர் பண்றீங்க. கேமரா ஆட்டாதுடா. ஆட்னினா ஷேக் ஆயிட்டே இருக்கும் வீடியோல. இந்த சாரி நான் இப்ப காட்டுறதெல்லாம் மேக்ஸிமம் கட்டியிருப்பேன் எல்லாமே. ஏன்னா எனக்கு வந்து இப்ப செட்டிநாடுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செட்டிநாடு விட்டு போய் மனசு வர மாட்டேங்குது. வாரத்துல ஒரு 3 சாரியாவது செட்டிநாடுல வந்து காமிச்சிடுறேன். ஸோ பாத்துக்கோங்க. வா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே கட்டிட்டேன் நான். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் காட்டுற சாரியெல்லாம் மேக்ஸிமம் உங்கள் வெப்சைட்டில் இருக்கும். செட்டிநாடோட வெரைட்டியில் போய் நீங்கள் அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்க மற்றது எடுத்து வச்சிருக்கா ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி. இந்த சாரி லாஸ்ட் டே கட்டியிருந்தேன். இந்த சாரி குட்டி குஞ்சு வந்து அவங்க அப்பா என்னை அடிக்கும் போது, என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், சசி மட்டும் 609ல அவங்க அப்பா என்னை அடிச்சிட்டு இருப்பாங்க. அது கோவம் வந்து அவரை வெளுத்து கட்டிடுவோம். அப்போ இந்த சாரி தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். சூப்பர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இது எல்லாமே நான் இப்போ எடுத்துட்டு வர கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நீங்கள் கட்டுற மாதிரி சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கட்டியிருக்க சாரிலாம் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது, கோயில் ஃபங்க்ஷனுக்குலாம் போறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 599 சாரி 1299. செட்டிநாடு எல்லாமே மேக்ஸிமம் அதுல புட்டாஸ் மாறுது, வைரோசி பேட்டர்ன் மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் சேஞ்சஸ் இருக்குங்க. இந்த சாரிலாம் சூப்பர் ரெஸ்பான்ஸுங்க.
இந்த சாரிக்கு நாங்க வாங்கின திட்டு இருக்கு பாருங்க. போன வருஷம் தீபாவளிக்கு அவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. நிறைய நான் ரீஃபண்ட் பண்ணேன், என்னால ஸ்பாட் டைம்ல கொடுக்க முடியல, அதனால ரீஃபண்ட் பண்ண. பட் உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். நல்லா அழகான கலர். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் பவானி சாகர் போகும்போது கட்டியிருந்தேன். சூப்பரான கலர். ஐயோ என் மருமகன் வந்து நனைஞ்சிட்டானே. அப்படியே எடுத்துற, அப்படியே ஒரு பக்கம் கேமரா திருப்பிடா, திருப்பிடுவானு பயம். அப்படியே ஊத்துது தொறுன்னு நனைஞ்சிட்டடா வியர்வையில. இவருங்க இந்த சாரிக்கு இந்த ஹாஃப் சாரி போட்டிருந்தேன், குர்த்தி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1 month ப்ரீ புக் பண்ணி எங்களுக்கு இப்பதான் ஃபேப்ரிக் வந்திருக்கு. அவ்வளோ ஃபேப்ரிக்குங்க, டக்கு 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 டக்குன்னு ஓடிடுது. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். குர்த்தி ஹாஃப் சாரிக்குலாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் கடைக்கு தேடி வரீங்க. எல்லாரும் எக்ஸ்போ போடுங்கிறீங்க. அது மட்டும் பண்ண மாட்டேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அவ்வளவா இல்ல. எக்ஸ்போ போடுவேன், அதுக்கு போட மாட்டேன், வேற ஒன்றுக்கு போடுவேன். சீக்கிரமே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றேன் நான். இவர் சூப்பரான கங்கா ஜமுனா கான்செப்ட் மாதிரியே தான் அந்த சாரி. ஒரு நல்ல ஒரு மயில் கலர். எல்லாம் சாரிக்கு தான், செட்டிநாடுக்கு மட்டுமாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அது என்னமோ எங்களுக்கு மட்டும் எல்லாரும் மாதிரி நம்மளும் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்களா. எவ்வளவு போட்டா இருந்தாலும் அந்த கூட்டத்தில் தனியால நமக்கு தெரியணும். ரொம்ப பெருசாலாம் ஆசை இல்லைங்க, நம்ம பண்றதை கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த எக்ஸ்போல மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. எக்ஸ்போ போட்டா நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடைக்கு வரவங்க எல்லாம் எக்ஸ்போ போடுங்கன்னு தான் கேட்குறீங்க. ஸோ இந்த சாரியுமே கோயிலுக்கு நீங்க வியர் பண்ணலாம். பட் இதுல வந்து கம்மியான குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு பிளவுஸ் வராது. அழகான சின்ன பார்டர். இதுல வந்து நான் இது வச்சிருக்கேன், ஃபேப்ரிக் வச்சிருக்கேன். குர்த்தி போட்டுட்டு இருந்தேன். குர்த்தி என்னோட பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், வெப்சைட்லயும் செக் பண்ணிக்கோங்க. சுசீலா அந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. ஏமா கமெண்ட் கொஞ்சம் பாருமா. எதுல பாக்க இத்தனை போன் இருக்குடி, ஏதாவது போன்ல எடுத்து பாரு. சசி 1261 ஐடியில லைவ் பாரு. எனக்கு கமெண்ட் பாக்கணும்ல, நானு பார்த்ததானே ரிப்ளை பண்ணும்ல. பிரியா போன் எடுத்துட்டு வா. எல்லாம் அங்க இருக்காங்க, போய் வாங்கிட்டு வா. அங்க இருக்காங்க, அந்த ரூம்ல இருக்காங்க. உன் போன் எங்க? இந்த இருக்கு பாரு. இவன் போன், சுனில் போன் எடு. சொல்லிட்டேனே இப்படி வருது. நனைஞ்சிட்டானே. ஃப்ரெஷ் ஆயிடுவடா. உண்மையை சொல்லட்டுமா, ஸ்வெட் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன். ஸ்வெட் ஆனதுக்கு அப்புறம் போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு பாருங்க. வாஷ் பண்ண கூட வேணாம், அப்படியே தடச்சு பாருங்க, அப்படியே பளபளன்னு இருப்பீங்க. அதுக்காக தானே ஸ்டீம் பாத்துலாம் எடுக்க சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அழகு சார் புட்டாஸ் கான்செப்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அப்படி இருக்கும் இந்த சாரி. இந்த சாரி ரொம்ப நாளா வச்சுட்டு கட்டவே மனசு வராம திட்டி அதுக்கப்புறம் தான் நான் கட்டினேன். அப்பா யாரோ வர்றாங்க. என்னன்னு பாருமா, ஓடுமா. போ நீ போ, கூட்டிட்டு போ. கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. சண்டேல காலையில இருந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கங்கா ஜமுனா இந்த வீடியோல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. யாரு அந்த பாண்டியன் ஸ்டோர்ல ஒரு மேம், மீனா மேம் யாரோ கட்டிருப்பாங்க. அவங்களோட வீடியோவை வேற ஒரு பேஜ்ல போட்டிருந்தாங்க. நான் சேட்டை பிடிச்ச புள்ள என்ன பண்ணிட்டேன், அதை எடுத்து என்னோட வீடியோல போட்டு மேம் வந்து ஆக்சுவலா வந்து நான் பேஜ் கவனிக்கல, அவங்க போட்டிருந்தது மட்டும் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். நான் அதை எடுத்து போட்டிருந்தேன்னா உடனே வந்துட்டு நீங்க வந்து இந்த வீடியோலாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னாங்க. ஐயோ இது என்னடா நமக்கு பெருத்த அவமானம், டெலிட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவே. பட் இந்த சாரி மட்டும் நிக்காம ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் எனக்கு வெப்சைட்ல அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. கட்ட சொல்றீங்க, என்னமோ ஒரு சில சாரீஸ் எல்லாம் கட்டவே மனசு வர மாட்டேங்குதுங்க. கங்கா ஜமுனா சாரி ஃபுல்லா தெரியுதா தம்பி? லைவ் ஆஹா, நீ சாரி ஃபுல்லா நினைச்சுதான் வீட்டுக்கு போகும் போல இருக்கு. இந்த சாரி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காம பாண்டி கோயில் போறப்ப போட்டுட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் கடையில வந்து நான் அதை வந்து வியர் பண்ணி காமிச்சிருந்தேன். கோயிலுக்கு போகும்போது கருப்பு கலர், நான் ஒன்று கேட்குறேங்க, கோயிலுக்கு போகும்போது ஏன் கருப்பு கலர் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, அது சொல்லுங்களேன். எனக்கு வந்து இது கரெக்டான ரீசன் தெரியும். சாமிக்கு கருப்பு கலர் பிடிக்காதா, அதுதான் ரீசன். சாமியில கருப்பு தான் போடுவேன். கருப்பு சாமி வந்துட்டு கருப்பு கலர்ல தானே இருக்கும். அம்மா தானடா தம்பி? கரெக்டுங்க. அப்புறம் ஏன் கருப்பு கலர் வந்து போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? சாமி மாதிரியே நம்மளும் இருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லுவாங்க. முடியலடா. சாமி நம்ம ஒன்னாயிருமா? இல்லங்க அப்படி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு கரெக்டான தெரியாம தான் கேக்குறோம், தெரிஞ்சுக்கணும் தான் கேக்குறேன். எனக்கு இது வந்து எக்ஸாக்டா தெரியல. ஏன்னா கோயிலுக்கு போனா கருப்பு கலர் கூடாது. கமெண்ட்ல கூட ஆமான்னு சொல்றாங்க.
நான் சொன்னதுக்கு. அது ரீசன் மட்டும் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கோயிலுக்குள்ள இருக்கும்போது ஒரு அம்மா வந்து சடெல்லாம் நிறைய இருந்ததுங்க. அவங்க வந்துட்டு சொன்னாங்க, கோயிலுக்கு வந்திருக்கீங்க, புருஷன் முன்னாடியே வந்திருக்கீங்க, இப்படி கருப்பு கலரா போட்டு வந்து. நான் வந்து கருப்பு கலர்ல சாரி கட்டி நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தேன்னா, புடவையெல்லாம் என்னது ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்க அம்பிட்டு அழகா அம்சமா தெரியுது, ஏன் அந்த கருப்பு கலர் கட்டிட்டு வந்துங்க வெய்யின்னு வச்சுச்சு அந்த அம்மா. கோயிலுக்குள்ள வச்சேன், இனிமே கோயிலுக்கு இது மாதிரி கருப்பு கலர் கட்டிட்டு வராதிங்கன்னு. அது ஏன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சாரி அடுத்தும் கருப்பு தான் காட்டப்போகுது. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க பிளாக் கட்டணும். வீட்டுல இருக்கிற மாமியார் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் மெயினா கட்ட விடுறது கிடையாது. நிறைய பொண்ணுங்க வந்து கடைக்கு சொல்லுவாங்க, எங்க மாமியாருக்கு பிடிக்காதுக்கா அப்படின்னு சொல்லி. எங்க மாமியார்லாம் அப்படி கிடையாது, என் மாமியார்லாம் கண்டுபிடி. ஆனா என்னன்னா கோயிலுக்கு அவங்களுக்கு கருப்பு கட்ட விட மாட்டாங்க. பட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. முந்தி முந்தி காட்டுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா கட்டல, அதனால எனக்கு தெரியல, ஞாபகம் மறந்துச்சு. சூப்பர் பட்டு சாரி லுக்கு. நான் ஏன் தெரியுமா அதிகமா வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டிநாடு வெரைட்டி ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா பிளைனா இருக்கும். நீங்க அதிகமா பாத்திருப்பீங்க இந்த பிளவுஸ்ல வந்துட்டு ஆரி டிசைன் பண்றது, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சிம்பிளா தான் இருப்பேன். ஆரி வந்து ரொம்ப ரேர் தான், ரொம்ப கம்மியா தான் நான் பிளவுஸ்க்கு மேட்ச் பண்ணுவேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளைனாவே போட்டுருவேன். கமெண்ட் வருதாமா? கொண்டா மூவா. சில கடவுள் கருப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதாங்க, அது எதனால ஏத்துக்காது? சாமி வந்து நம்மள்ட்ட யார் கனவுலயே சொல்லியிருக்கா, இல்ல சாமிக்கு எதனால இது பிடிக்காதுன்னு சொல்றாங்க? அந்த ரீசன் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. ஒரு கமெண்ட் மேடம், G 2.000 ஹாய். அடுத்தது ஃபேப்ரிக் எடுங்கக்கா. ரொம்ப நேரம் லைவ்ல இருக்க மாட்டேங்க, கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். அதுக்குள்ள கேள்வி பதில் சொல்லி சசிகா நீங்க சைட்ல சூப்பரா தெரியுங்க. என்ன ஃபேஸ் இவ்வளவு டல்லா தெரியுது? அப்படி கருப்பாக இருக்கேன், என் கலரா தானே இருக்கேன். ரொம்ப டார்க்கா தெரியுது ஃபேஸ் இதுல. சரி பரவாயில்ல, சாரி கலர் கட்டா தெரியுதுல, தெரியுது கண்ணாடியில தெரியுங்க. சரி பரவாயில்ல விடுங்க சசிகா. நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, இந்த கமெண்ட் பண்ணுங்க. கண்ணாடியில இந்த கண்ணாடியில தெரியுங்க இல்லையே? இல்ல கண்ணாடியில இதுலயும் தெரியுங்கக்கா. இந்த கண்ணாடியில லைட்டா தெரிஞ்சுங்க, இப்ப தெரியுது. இந்த ஃபோன் தெரியுதா? மட்டும் 6 அதுலதான் இருக்கா? சசி பேஷன் பேலஸ். இங்க பாருங்க, இந்த ஃபேப்ரிக் இதுல வந்து நான் குர்த்தி போட்டிருந்தேன். இந்த ரெண்டு ஃபேப்ரிக்லயும் நான் ஒரே மாதிரி குர்த்தி வந்து டிசைன் பண்ணி போட்டிருந்தேன். நல்ல ஒரு பொம்மை மாதிரி போட்டிருந்தேன், நிறைய ஃபிளீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃப்ராக் டைப்ல போட்டிருந்தேன். சூப்பர் ரெஸ்பான்ஸ். அதுலயே வந்துட்டு மாம் அண்ட் டாட்டர் காம்போ தான் பறக்குதுங்க, பயங்கர ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. கடைக்குமே வந்துட்டு வரவங்க எல்லாம் செட்டிநாடு எங்க இருந்தாலும் வரீங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பொள்ளாச்சி, ஏன்னா சென்னையில எல்லாம் இந்த சாரீஸ் நல்லா கிடைக்கும். ஆனா சென்னையில இருந்தெல்லாம் இங்க வரீங்க சாரீஸ் பாக்குறதுக்காக. ஏன்னா நாங்க வந்து கோயம்புத்தூர் அன்னூர்ல வந்து ஒரு சின்ன வில்லேஜ் தான் நம்ம ஏரியா. இங்க இருந்து நான் பிசினஸ் பண்றேன். நான் எங்க தேடி என் கடையை தேடி இத்தனை பேர் வரீங்க, எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சீக்கிரமே உங்களோட ஆசை வந்து நிறைவேற்றப்படும். சரிங்களா? நாங்களே சென்னைக்கு வரோம். அப்புறம் எப்ப சொல்ல கம்முனு இருங்கக்கா, எதிர்பார்ப்பாங்கல்லங்க சசிகா, மன திருப்தி ஆயிடும். கிடையாது, கம்முனு இருங்க சசிகா. கோத்துறத பார்த்து பாத்தியா, தம்மாவை கொள்ளணும்டா பரட்டி வச்சிருக்கேன். ஸோ இதுலயுமே நான் குர்த்தி போட்டிருந்தேன், ஹாஃப் சாரி மட்டும் போடல. நான் சூப்பர் ரெஸ்பான்ஸுங்க, நிறைய ஆர்டர் கொடுக்குறீங்க. இது எல்லாமே நீங்க ஃபேப்ரிக்கா வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் ஓப்பன் டாப் போட்டிருந்தேன். எனக்கு கமெண்ட் பண்ணதுல வந்து எனக்கு அந்த அம்பரலா குர்த்தி வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நிறைய டிசைன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அம்மாடி இந்த பிளாக் கலர் இதை எடு, சாரி எடு, ரெட்டு பிளாக் அண்ட் ரெட்டு, அதை எடுக்கவே இல்லை. இதுலயுமே நான் தாவணி போட்டிருந்தேன், நான் குர்த்தி இன்னும் போடல. குர்த்தி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா போடுவேன். பட்டாசு மாதிரி பறக்குது இந்த சாரி ஃபேப்ரிக், பாவாடை தாவணி, குர்த்திலாம் அவ்வளோ ஆர்டர்ஸ். ஏன்னா இந்த ஆனியன் பிங்குக்கும் இதுவும் வந்துட்டு வேற மாதிரி கான்ட்ராஸ்ட். ஏன்னா நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் கான்ட்ராஸ்ட்ல நான் அதிகமா கொண்டு வருவேன். இப்போ ரீசெண்டா வந்து நாங்க போய் பார்க்ல போய் டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருப்போம். அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான். அந்த ஒரு மெரூன் கலர் பார்டர்லயும் ப்ரௌன், அது வந்து ப்ரௌன் சாக்லேட் கலர் இருக்கா, சாக்லேட் ஐஸ்கிரீம் கலர், சாக்லேட் கலருங்க. பார்டர் வந்து ப்ரௌன் கலர். நீ பாருங்க, இதுலயும் குர்த்தி எல்லாமே போட்டிருந்தேன். சூப்பர் ரெஸ்பான்ஸ். இது எல்லாமே நீங்க ஃபேப்ரிக்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது காட்டலையோ, அது வேற, இது வேற, பார்டர் வேற. ஃபர்ஸ்ட் காட்டின கலர் வேற. இதுலயும் ஹாஃப் சாரி போட்டிருந்தேன், குர்த்தி போட்டிருந்தேன்னா போடலையா? குர்த்தி போடலையோ, இது வச்சிருவோம், போட்டுருவோம். இது இன்னும் நான் போடவே இல்லைங்க. எல்லாத்துலயும் இந்த மெரூன் கான்ட்ராஸ்ட் வந்துருது. நான் அதிகமா வந்து கசன்னு எல்லா கலரும் எடுக்கிறது இல்ல. பர்டிகுலரா எனக்கு என்ன பிடிக்குது அது மட்டும் தானே எனக்கு இருக்கு. ஸோ இந்த கலர்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா கடைக்கு வரவங்க நல்லா ஆர்டர் பண்றீங்க. இன்னும் நான் அது போடவே இல்லை. ஸோ ஃபேப்ரிக் வேணாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃபேப்ரிக் இருக்குது இதுல.
இந்த கலர்லாம் கோவிலுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீட்டில் கட்டுவேன். சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய சாரீஸ் இருக்குது. ஐயோ டைம் ஆயிடுச்சு. அக்கா நம்ம அழகி சாரி இருக்குங்கக்கா. பிளாக் பிளாக் கொடுங்க. அழகி அதுவா இதுவா? அதுதான் அழகி. அது மற்ற கலர்லாம் இல்லையா? 2 கலர் தான் போயிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து ஹாஃப் சாரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் மாடலில் நான் குட்டி போட்டிருந்தேன். சவுண்டு கேட்குங்கக்கா. சவுண்டு கேட்கும் சசிகா. சவுண்டு கேட்கும். ஒன்றும் பண்ணி இப்படியே அழைச்சி இப்படியே நிற்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா கோட் மாடலில் நான் போட்டிருந்தேன். சூப்பர் ரெஸ்பான்ஸு. உண்மையுமே சொல்கிறேன். என்ன சொல்கிறது, நான் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இது வந்து நம்ம கோட் டைப்பில் கட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயுமே ஆன்லைனில் வந்துருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி டிசைனில் இப்போ நான் கோட் மாடலில் வந்து வேறு எதுலையாவது மற்ற ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வேணும், கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து வெப்சைட்டில் பண்ண முடியாது. இது நம்ம ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே நான் லான்ச் பண்ணிடுவேன். அதில் வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் அதில் கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஆப் ரெடி ஆகிட்டு இருக்கு. அழகி சாரியில் ஜோடி காட்டன் அந்த கடையில் இருக்கே. வேணாமா. இந்த சாரி நெக்ஸ்ட் நான் கட்ட போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன கலர் மாதிரி ஆனியன் பிங்க் கலர் தானே கட்டிருந்தேன். ஆமா ஆனியன் பிங்க் கலர் கட்டிருந்தேன். உண்மையுமே அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க இந்த சாரி. உடம்புல இருக்கே தெரியல. இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃபான் சாரிலாம் இருக்குது, ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுறதுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிறதே தெரியல. அவ்வளோ ஒரு சூப்பர் ஒரு சாஃப்ட், ரொம்ப ஒரு ஹோம்லி லுக் இருந்தது நான் வியர் பண்ணும்போது. இந்த சாரி அடுத்து கட்டுவேன். நெக்ஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமே கட்டி உங்களுக்கு காட்டுவேன். பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்டர். இது வரைக்கும் இந்த கலர் கான்செப்ட் நாங்கள் கொண்டு வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரோம். இவ்வளோ நாளில் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனில் எனக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் நான். அந்த டைமில் வந்து இதை நான் காலர் நெக் போட்டு நான் பண்ணியிருந்தேன். சூப்பர் ரெஸ்பான்ஸ். ப்ரீ ஆர்டர் நிறைய வந்துருந்தது. ஸோ புக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் வேணாலும் புக் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணிக்கோங்க. பன்னாரஸ் ஐட்டம்ல எடுங்க. நமக்கு இப்போ ட்ரெண்ட் இப்போ அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்க சாரீஸ் எல்லாத்தையுமே எடுங்க காமிச்சிடலாம். இந்த சாரி இன்னைக்கு கூட நான் வீடியோ போட்டிருந்தேங்க. சூப்பர் 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 ஹிட் இந்த சாரி. இது வந்து நான் ஒரு ஆரி ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அதே மாதிரி ஆரி டிசைன் பண்ணி தர சொல்லி அதுவுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் ஆரி பண்ணுறதில்ல, பட் நான் எங்கள் சர்க்கிளில் சொல்லி நான் பண்ணி கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். இதில் ஒரு 3 கலர் நான் காமிச்சிருப்பேன். 3 கலருமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். எடுங்க மேலே. ஐயோ பசங்களுக்கு வேர்க்குது ரொம்ப. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருப்பேன். கொண்டா சூப்பர்ரா. அப்படி இருக்கும். என்ன ஆரஞ்சு? ரெஸ்ட் ஆரஞ்சு. சசிகா கொளுத்தி போடுங்க நீங்க. ரெஸ்ட் ஆரஞ்சு, நாட் ரெஸ்ட் ஆரஞ்சு. பத்திரமா போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்டாரண்ட்ங்கற மாதிரி கேடுச்சு. இது வந்து அக்கா இதுல இந்த பிரவுன் கலர் இருக்கு பாருங்க, அதே எடுங்க. சூப்பர் கலர். இதுவுமே நான் கட்டியிருந்தேன். எவ்வளோ நேரம் தான் நானும் நல்லவளாவே நடிக்கிறது. முடியலங்க. ட்ரெஸ் எல்லாம் நனைய போகுது. அவ்வளோ ஸ்வெட்டு. ஹேண்ட் போட்டால் சவுண்டு கேட்கும். இந்த சாரி நான் கட்டியிருந்தேன். ஸோ லைவ்ல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு வாட்ஸ்அப்போட வெப்சைட்டில் நல்ல ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. சசி வேர்க்க வாஜி இருக்குது. இப்படிதான் போகுது. நம்ம ஆளுங்க நீ சும்மா நீங்க இப்படி வேர்க்குது. இந்த சாரி வந்துட்டு டோலா இருங்க, கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கு. தெய்வமே அந்த சாரீஸ் எல்லாம் எடுங்க. ஸோ இந்த சாரி லாஸ்ட் டைம் காமிச்சிருந்தேன். நிறைய சாரீஸ் இருக்கு. அங்கிருந்து எடுத்துருவாங்க சசிகா. சரி இங்கே எல்லாத்தையும் எடுங்க. அங்கே போயிட்டு அளவுக்கு வெயிட் பண்ணுவீங்களா? ஆமாக்கா டைம் ஆகும். இந்த சாரி சீக்கிரமே கட்டுங்க. இதில் வந்து காஃபி மரம் கட்டியிருந்தேன் இல்லையா, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். இந்த சாரி நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு. நீங்கள் வந்துட்டு பட்டு சாரிலாம் வாங்குறீங்கல்ல, பியூர் பட்டு சில்க்லாம் வாங்குறீங்களா, சில்க் சாரிலாம் பட்டு சாரியில் அதுக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ரும். அது அழகான சாரி. அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நிறைய பேர் கமெண்டில் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா மற்ற பொட்டிக்கை விட இவங்க வந்துட்டு கம்மியாக ஜாஸ்தியாக விலை போடுறதுனால தான் வந்துட்டு விலை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற பொட்டிக்கை விட இவங்களோடதுல அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓல்டான ஒரு திங்கிங்கு. ஸோ அப்டேட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ டிராஃபிக்கை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தம்பி நீ சொல்கிறா
திடீர்னு கேட்டா எப்படிக்கா சொல்லுவேன். உண்மையாலுமே நிறைய வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம வீடியோ ரீச் ஆகும், அதெல்லாம் இருக்குது. பிரைஸ் அப்படின்னு அல்காரிதம், இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் படிச்சு பாருங்க தெரியும். இந்த மாதிரி ரொம்ப சிலியான திங்கிங் எல்லாம் வேண்டாம் சரிங்களா. பிரைஸ் மென்ஷன் பண்ணலாம் உடனே மத்த படிக்க விட இவங்க வந்து ஜாஸ்தியா பண்றாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நீங்க வந்து வெப்சைட்ல பார்த்தா தெரிய போகுது. நம்ம வந்து எந்த பொட்டிக்கையும் நான் கம்பேரே பண்ண மாட்டேன். பிடிச்சா வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன பிரைஸ்க்கு வாங்கணும் அதுல வந்து ஓரளவு மார்ஜின் வச்சு தான் நம்ம விற்க முடியும். மற்ற பொட்டிகளை வந்து என்னை விட வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்கிறதுக்காக அவங்க பிரைஸ் கொடுக்கணும், நான் தலையை துண்டை போட்டு உட்கார வேண்டியதான். ஸோ அந்த மாதிரிலாம் நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வந்து குவாலிட்டி வந்து நிறையவே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாம நிறைய தவறுகள்லாம் நடந்தது. இப்போ வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அதையும் மீறி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் வேணும்னே பண்றாங்க. என்ன சொல்றதுன்னா எங்ககிட்ட சாரி வாங்கி நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்றவங்க, கமெண்ட்ல ஐ மீன் வாட்ஸ்அப்ல எங்களுக்கு ரிப்ளை பண்றவங்க நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கும். அதே பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அடுத்த தடவை சாரி கேட்கும்போது ஏதாவது கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேட் ஆயிருக்கும், பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாம இருப்பாங்க, உடனே போயிட்டு கமெண்ட்ல வந்து வேற மாதிரி பண்றது. 2 பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த பர்சனோட கமெண்ட் எங்ககிட்ட இருக்கு. அவங்க வந்துட்டு மீன்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரைஸ் கம்மி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு கமெண்ட்ல அந்த மாதிரி சொல்றது. அதெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப கேர் பண்ண மாட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பிசினஸே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு கஸ்டமரை வந்து நல்லபடியா சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும். அதே மாதிரி எங்களோட காஸ்மெட்டிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் நான் பேசிட்டு இருந்தேன் அந்த ப்ராடக்ட்டை பத்திலாம். இப்போ கொஞ்ச நாள் பேசாம வந்து அகைன் பண்ணும்போது கொஸ்டின் நிறைய ரைஸ் ஆகுது, பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி. அஃபிஷியல் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு, ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்றோம். ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம், ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுத்துருப்போம், அதில் வந்து கேட்டுக்கலாம். போதுக்கா முடியலனால சாரீஸ் நிறைய இருக்குதுங்க. லினன் காட்டன் சாரீஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல நான் கண்டிப்பா காட்டுறேன். அடுத்த லைவ் எப்போ வர போறது. சரி விடுறா, மாப்பிள்ள வந்துட்டு அப்படிங்கிறான். நம்ம சொல்லலாம் சடனா வரலாம். ஆமா, நாங்க இன்னைக்கு எப்படி வந்து திடீர்னு முடிவு பண்ணோம் அந்த மாதிரி வருவோம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம பாடி தாங்காது. ஸ்வெட் ஆக ஆக எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப எப்படி சொல்ல, இங்க வந்து வாய்க்குல ஆடுது. போதுண்டா, லைவ் க்ளோஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. கண்டிப்பா அடுத்த லைவ்ல வரேன் நானு. அக்கா